ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இவ்வளோ வேகமாக ஓடுது? பயந்துட்டா. நேற்று நாய் போட்டு மிரட்டிட்டு அச்சோ. நேற்று ஏதோ 4 நாய் சேர்ந்து அதை விரட்டிக்குது. நானும் வீட்டில் விட்டு போட்டு வந்தேன். பிள்ளைங்க சரி நிக்கட்டுன்னு விட்டுருக்குறாங்க. அது பாட்டுக்கு வந்து 4 நாய் சுற்றி வர நின்றுட்டாங்க. நாய் ஆளுகளே வரட்டுதுக்கா. எனக்கு அந்த அங்கே அந்த தொட்டிக்கிட்ட ஆடுங்க. அங்கே வரப்பா அந்த பட்டுப்பூச்சி. ஆமாம், அங்கே அதான் போனால் ரெக்கை மடக்கிருதே. எங்கேயும் ஓடாது, அங்கேயே நில்லு. ஏய், ஆனால் நடந்துருது. ஏங்க்கா அது இன்னொரு ஆட்டுக்கு அவங்க அம்மா இன்னொரு குட்டி வந்து குடிச்சு போடுது பாலை. இது பால் பத்தில் அது கத்துது. குட்டியில் இந்த மாதிரி கலர் தான் இருக்குது. ஏங்க்கா வளர வளரதான் மாறிடுமோ? இந்த அழுத்தி காய்க்கிறது குழந்தைகளெல்லாம் அவங்க அம்மா நேரம் அந்த கடை நேரமாக வளர வளரதான் முடி இப்படி ஆயிடுறது. அப்புறம் பெருசாக அப்புறம் படிச்சு நம்மளுக்கு எப்படி இதாகுது. செம்பரி ஆடுதான் தான். அந்த குட்டி வந்து குட்டியில் அப்படி தெரியுது. வெள்ளாட்டு கேட்டேன். நான் அதனால தான் கேட்டேன், வளர்ந்தா இந்த மாதிரி மாறிடுமா? அப்போ இது கறிக்கு மட்டுமா? அது ஒரு விதம். அந்த ஆடு நிற்கிது. அந்த ஆடு மாதிரி பெரிய பெரிய ஆடு கிளவு அதுதான் நிற்கிது. இந்த நேருக்கு ஒரு வெள்ளை ஆடா தெரியுது. பெரிய ஆடா தான் அது மேச்சேரி ஆடு. போலாமா? டயர்ட் ஆயிடுச்சு. அதுங்களாவது நடந்துருதே. விளையாண்டுட்டு அதுக்கு மேய போறது இல்லைல்ல. அது பாலை குடிச்சிட்டு அங்கங்க படுத்துக்கிறது. அவங்க அம்மா போக எந்திரிச்சு கூட போய்க்கிறது. அதுங்களாவது நேற்று பிறந்து இன்னைக்கு நடந்தாச்சு. நாம ஒரு வருஷம் அதுக்கப்புறம் அது குடிக்க முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா கணத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. பிடிச்சி நிக்கிறதுக்கு ஒரு நேரம், எட்டு வைக்கிறதுக்கு. அப்பவே பிறந்து இப்படி தெரிஞ்சதுன்னா நானும் மான்ல இருந்து போயிட்டு நீயா காப்பாத்துனீன்றாங்க. இப்பவே ரிட்டன் சொல்றாங்க, நீ என்னத்தை செஞ்சுட்ட, நீ என்ன பண்ணிட்டேன்னு இப்ப. ஓ, நீங்க அப்படி யோசிக்கிறீங்க. ஆமா, அதுதானே உண்மை. அதான் இப்ப பசங்க பிள்ளை கேட்டா நீதான் அதிசயமா இது பண்ணியா, என்ன உலகத்துல இல்ல செஞ்சுட்டேன்னு கேக்குறாங்க. அது மாதிரி இருந்துச்சுன்னாப்பா நாம ஒரு 5-6 வருஷம் காப்பாத்தியா அப்படி சொல்லுதுங்க. அதுக்கு சொல்லிச்சுன்னா அப்புறம் அது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுங்க நம்மளுக்கு. அதான் எந்திரிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துல